ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பரானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா வந்து கேட்டிருப்பார் இல்லையா, நீ இப்போ வந்து உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த நினைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து அப்படியே தடுமாறுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து நேராக கூட்டிகிட்டு போய்ட்றாரு. வாம்மா, நாம் 2 பேரும் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டாங்க நேம் பிளேட்டுக்கிட்ட. அப்போ வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து இப்போ அம்மா முன்னாடி நின்று நீ உண்மையை சொல்லுமா, இதுக்கு காரணம் ஹீரோ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, நானும் ஹீரோவும் விரும்புகிறோம். உங்களை மோட்டல் வேர்ல்டுக்கு நடக்கிறதுக்கும் இங்கேத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா, அங்கே வேறு விஷயம் இங்கே வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, உங்களுக்கு வேணால் அது 1 மாதமாக இருக்கலாம், நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னோடனே இவர் சொல்ல வராரு, ஹீரோயினோட அம்மாவை கொன்னது ஹீரோவோட அப்பா தான், அம்மா தான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியிடுறாரு. உடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு. இல்லைம்மா, உங்கள் அம்மாவோட நிலமை உனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்பா, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணுவோன்ட்டு முடிவெடுத்திருக்கோம்ப்பா அப்படின்னலாம் சொன்னோன்னே, நீ வர வர ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறம்மா அப்படின்னோடனே, சாரிப்பா அப்படின்னு சொல்கிறதோட இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. உடனே நம்மளுடைய டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. அங்கே மூசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த சில்க் வாமால். அப்போ பிரின்சஸ் ஓடி வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க முகத்தில் அப்படியே வேர்த்து ஊற்றுது, எல்லாம் துடைக்கிறாங்க. மருந்து கொடுங்க மருந்து கொடுங்கன்னு அப்படியே கத்திட்டு அழுகிறார் அவர். அப்புறம் உடனே மருந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோவோட அம்மா பேரை சொல்லிட்டு, குயின் என்னை தண்டிச்சிடாதீங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவரே அவங்கள காட்டி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாரு. அதை காது கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த இடத்த முடிச்சு விட்டுட்டு இப்போ ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஆண்ட்டியும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஆண்ட்டி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா, ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டு தானே சொல்லணும், அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அந்தபடி வாழட்டும் அப்படின்னோடனே உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும், அந்த மாதிரி அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு இவன் தானே எப்படி இருந்தாலும் செய்யலைனாலும் நாளை பின்னைக்கு அவளை புள்ளி பண்ணும்போது இவன் போய் தடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து பேலஸில் இருக்கும்போது அவரை தேடி 2 பொண்ணுங்க 2 விதமான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து காட்டனில் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, ஒரு ட்ரெஸ் வந்து எப்போவும் போடுற இவர் எப்போ போடுற மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒயிட் அண்ட் ப்ளூவில் அந்த ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலரில் இந்த ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு சரி இங்கே வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன்னு. இல்லவே இல்லை, இப்போவே பேலஸ் குயின் வந்து இப்போவே உங்களை ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ப்ளூவும் ஒயிட்டும் இருக்க ட்ரெஸ்ஸை தொடுறதுக்கு வரான். அப்புறம் அதை தொட்டு பார்த்துட்டு நேராக இவர் எப்பவும் போடுற அந்த ஒயிட் மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி கீழே போடுறாரு. அதை பார்த்தோன்னே ஸ்னேக் இமோட்டல் வந்து, ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திரும்ப கொடுக்கலான்ட்டு வரும்போது அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அர்த்தம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க, நாம் வந்து ட்ராகன் சேர்ந்தவங்க, நாம் வந்து அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ் தான் போடணும். ஆனால் இங்கே வந்து ஹெவன்லி பேலஸில் உங்கள் அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அண்ணன் வந்து ராங்கான ட்ரெஸ் தானே எடுத்திருக்காரு அப்படின்னோடனே, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ சொல்கிறான், இல்லை உன்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, அதனால தான் நீ இப்படி எடுக்கிற, பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் எப்போ தான் இந்த பிரச்சனை இருந்தாலும் நீ வெளிவருவ அப்படின்னா, இல்லை என்னோடய உள் மனசில் இருக்க பிரச்சனை என்றைக்கு அமைதியாகுதோ அது வரைக்கும் இந்த பிரச்சனைலேருந்து என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஸ்னேக் இமோட்டலும் நாங்கள் இந்த இடத்த விட்டு லேக்குக்கு போகிறோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளோட குயினும் பேர்ட்ஸ் குயினும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து இந்த 2 பொண்ணுங்களும் அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் ஹெவன்லி பேலஸில் போடுற ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பேர்ட்ஸ் குயின் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஜீனியஸ், வந்து அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ எங்களுக்கு கட்டுப்பாட்டில் தான்டா இருக்கன்றதை நிரூபிக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா. அப்போ குயின் சொல்கிறாங்க, இல்லை அவன் அன்னைக்கு அவங்க அம்மாவை எதிர்த்து போகிற, என்ன தான் நான் வளர்த்துருந்தாலும், என்ன தான் அந்த மருந்தை கொடுத்து அவனுடைய பழசையெல்லாம் மறக்க வச்சுருந்தாலும், அவன் வந்து அன்னைக்கு அவங்க அம்மாவை நான் கொண்டுட்டேனோன்னா அவன் என்னை எதிர்த்து சண்டை போட்டான். என்ன இருந்தாலும் அவன் கிங்கோட ஒரு பையன்றதுனால அவனை என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இல்லைன்னு வச்சுக்கவே அன்றைக்கி அவனை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு
இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை எதிர்த்து அவன் ஒரு நாள் வந்துருவான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் இங்கே உடனே அப்போ வந்து பேர்ட்ஸ் குயின் வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இன்றைக்கி மூன்லாடுக்கு பிறந்தநாள் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருமான்னு சொல்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க 2 பேர் ஒரு பெரிய பாக்ஸை தூக்கிட்டு மூன்லாடோட வீட்டுக்கு வராங்க. அப்போ மூன்லாட் கேட்குறாரு, என்னது அப்படின்னு. நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், இது ஹீரோ கொடுத்துட்டாரு, இது ஃபுல்லாக வெறும் நாவல்களாக இருக்குது, காதல் நாவல்களாக இருக்குது, உங்களுக்கு இது உதவுன்னு கொடுத்துட சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சந்தோஷமாக அதில் உட்காந்து படிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ வந்து ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை பாராட்டுறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோட திட்டுறாரு, ஏடா மோட்டல் வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் என்னடா இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வானா ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய காதல் நாவல்கள் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு. சாரி சார், நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னதான் இருந்தாலும் நீ மோட்டல் வேர்ல்டில் நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்ட, அங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் காதல் விஷயத்தில் நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டடா அப்படின்றாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டு நல்லா அமைதியாக இருக்கேன். நான் இப்போ உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன், ஓ ரொம்ப நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அவரும் சிரிக்கிறாரு, இந்த அசிஸ்டண்ட்டும் சிரிக்கிறாங்க. உடனே இங்கே காட்டுறாங்க மூன்லாட் அந்த நாவல்கள் எல்லாம் பெட்டுக்குள்ளேயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளோட செகண்ட் ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் ஹீரோ எனக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜொலிக்கிற பால். இனிமேல் நைட் நேரத்தில் கூட நான் நாவல் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி நீயாவது வாமா, இன்றைக்கி இவனும் வரல, ஃபஸ்ட் ஹீரோவும் வரல, செகண்ட் ஹீரோவும் வரல, யாருமே இருக்க மாட்டாங்க, நீ வா அவன் அப்படின்னு சொன்னோன்னே நான் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்கேன்னா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேலஸில் இருக்க ஜென்ரல்ஸ்க்கு எல்லாம் பெரிய ஜென்ரல் தான் அவர், சரிங்களா, சீனியர். அதனால் அவரை கூப்பிட்டு வரணுன்னு சரின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. எல்லோரும் உள்ளே வந்தோடனே எல்லாம் நம்ம ஹீரோயினும் வராங்க. ஆல்ரெடி நம்ம செகண்ட் இமோட்டலோட அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஹீரோயினும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா ஆண்டி எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தோடனே இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு பூத கண்ணாடி கொடுக்குறாங்க. எல்லாம் பிரைட்டாக இருக்குது, ஜிம்மி நீ கூட அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. அவர் எல்லாரையும் ஓடி ஓடி பார்த்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளோட பேர்ட்ஸ் குயின் வராங்க. பேர்ட்ஸ் குயின் வர்றதை பார்த்தோன்னே போய் வெல்கம் பண்ணலான்ட்டு போகிறாரு. அதை தாண்டி டெஸ்டினி மோட்டல் இருக்காங்களே அவங்கள பார்க்குறதுக்கு ஓடிடுறாரு. இன்றைக்கி நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து இந்த ஒயிட் ஸ்னேக் இருக்குல்ல அதோட சம்மந்தப்பட்ட அந்த பீச் பழம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட கிஃப்ட் தான் எப்போவுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஹீரோயினோட அப்பா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய அசிஸ்டண்ட் இருக்காங்களே செகண்ட் ஹீரோட அசிஸ்டண்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வாய் தொடச்சி விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேர்ட்ஸ் குயினுக்கு வந்து அவங்க அப்பா ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து எனக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து கூப்பிட்றாரு, வாயை நம்ம போகலாம், உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் அங்கேருந்து அப்பா கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வேகமாக ஹீரோ பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே செகண்ட் ஹீரோ உட்காந்து படிச்சுட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபிஷ் அதோட முத்திரையும் இருக்குது, நிறைய புக்ஸும் இருக்குது. நீ கஷ்டப்படும் போது இந்த புக்ஸை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் இம்மோட்டல்கிட்ட அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹீரோட அம்மா அதை தான் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு புக்ஸாக படிச்சுட்ருக்காரு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டட் ஆகுற மாதிரி, ரொம்ப ஸ்டப்பனாக, ரொம்ப கல்லிஞ்சக்காரியாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ளவர் சீஃப் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி புக்கில் படிக்கிறதுக்காக தான் படிச்சுட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொரு புக்காக படிச்சுட்ருக்காங்க. இவர் எப்படி மறக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஹீரோயினுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தேடிட்டுருக்காரு. அப்படி இருந்தும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு இருக்க கேர்ஸ் தான் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே மூணு மூட்டல்கிட்ட காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய கிங் வந்துட்டார். கிங் வந்தோடனே எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க என்ன இப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே இந்த சீஃப் இந்த ஜென்ரலோட ஹெட் இருக்காங்களே அவங்கள வச்சு இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய கடவுள்களை பற்றி மோட்டல் வேர்ல்டில் சொன்ன ஸ்டோரின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ 2 பேர் அவங்க கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சொல்லி முடித்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்மளுடைய அதாவது ஜெனரல்ஸோட ஹெட்டுக்கு.
அவர் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும்போது அப்போ மோனி மட்டும் சொல்கிறாரு, அது ஏன் வேலைப்பா, நீ என்னப்பா அவரை புரோக்கர் ஆக்குறன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க நம்மளுடைய பேர்ட்ஸ் குயினு, இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவும் இவனுக்கு நல்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவரை வந்து கடைசியில் நான் கொண்டுட்டேன். இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன்? ஹீரோக்காக தான் செஞ்சேன். ஆனால் அவன் என்னை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அப்படியே உளறிட்டே நேராக ஹீரோவோட அம்மாவை பக்கத்துக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்கல, நான் தோற்று போயிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஹீரோ வந்துட்டு இப்போ தான் அந்த கேர்ஸை பற்றி படிச்சிட்டாரு இல்லையா, அதை வந்து ஹீரோயினோட சீஃப் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினை பார்க்குறதுக்காகவும் வந்திருக்காரு. ஆனால் ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஹீரோவை பார்க்க போயிட்டாங்கள்ல, அங்கே போயிட்டு அவங்க வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் அப்படின்னா, என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி அவரும் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சீக்கிரமாக ஒரு முடிவு வந்துடும், நம்ம 2 பேரும் சீக்கிரமாக சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவங்கள வேகமாக கட்டி அணைச்சிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறது இது எல்லாத்தையுமே அந்த ட்ரீமோட பீஸ்ட் இருக்குல்ல, அதோடதுலேருந்து இவர் எடுத்து பார்க்குறாரு. யார்? நம்ம செகண்ட் ஹீரோ. பார்த்துட்டு அப்படியே கோவம் வந்துடுது. அங்கே இருக்க ஆள் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, அந்த கண்ணாடியவே அப்படியே உடைக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அந்த பீஸ்ட் பயந்துட்டு ஓடி வருது ஹீரோயினை தேடிக்கிட்டு. ஹீரோயின் அப்போ தான் ஹீரோட்ட பேசிட்டு அப்படியே வரும்போது இந்த பீஸ்ட் வேகமாக இழுத்துக்கிட்டு செகண்ட் ஹீரோட ரூம்க்கே இழுத்துட்டு வந்துடுது. அவங்க வந்தோன்னே கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, உங்கள் அம்மாவை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அந்த லேக்கில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து சாதாரண ஒரு ட்ராகனாக இருந்தேன், நான் எப்படியாவது ஒரு ட்ராகன் ஃபிஷ்ஷாக மாறிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ட்ராகன் ஃபிஷ்ஷாக இருக்கணும். இவர் வெறும் ட்ராகனாக தான் இருக்கார். நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் என்னால் அடைய முடியல. சரி, இங்கே வந்ததுக்கப்புறமாவது நான் அதை செஞ்சிடணும்னு பல வருஷமாக போராடிட்டுருக்கேன், ஆனால் என்னால் கல்டிவேஷன் பண்ணி முன்னுக்கு வரவே முடியல அப்படின்னா ஹீரோயின் வந்து, நான் கூட தான் கிரேப்ஸாக இருந்தேன், இப்போ எப்படி நான் ஃப்ளவராக மாறிட்டேன், அந்த மாதிரி உனக்கும் ஒன்று கிடைக்கும், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் அந்த பூவை உன் கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ தான் இல்லை அப்படின்னோடனே, சரி ஒன்றும் கவலைப்படாத, அந்த பூவோட ஓனர் நீ தானே, நீ பார்த்தா போதுமே அப்படின்னோடனே செகண்ட் ஹீரோ கேட்குறாரு, அந்த பூவுக்கு நான் தான் ஓனரா, நல்லா யோசிச்சு சொல்லு ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு மெல்லமாக பார்த்துட்டே இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து கிஸ் பண்ணிருக்காங்க வராங்க. அவரோட ட்ரூ ஃபார்மில் வந்துட்டார். அந்த ட்ராகன் மாதிரி குட்டி ட்ராகனாக தான் இருக்குது. அது அப்படியே வரும்போது அவங்கள கிஸ் பண்ணலான்னு வரும்போது இவங்க எந்திரிச்சிக்கிறாங்க. உடனே அவர் வந்து எந்திரிச்சிட்டு, நான் வந்து என்னோடய ட்ரூ ஃபார்மை யார்கிட்டையும் இது வரைக்கும் காமிச்சதே இல்லை, நீ என்னோடய ட்ரூ ஃபார்மை 2 தடவை பார்த்துருக்க, அதனால தான் நீ வந்து என்கிட்ட சரியாக ஒட்ட மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வேறு எதையுமே எதிர்பார்க்கல, நீ வந்து நான் வாழ்கிற வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்கணும், ஒரு சின்ன பகுதி என்னை காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து லேட்டாகிடுச்சு, நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ வந்து அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா கேட்குற கேள்விக்கு அப்படியே மழுப்புறாங்கல்ல. அப்புறம் அமைதியாகவே இருக்கும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.